நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தர்மபுரியைச் சேர்ந்த புஷ்பா என்பவரை மீட்டுத்தர குடும்பத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பேர் லக்ஷ்மி பிரியா, எங்க அம்மா பேர் புஷ்பா விஜயகுமார். அவங்க 15 நாள் சூப்பர் யாத்ரா கும்பகோணம் ட்ரிப்புக்காக போயிருந்தாங்க. காட்மாண்டு டு தீபக் போயிருந்தாங்க. தீபக்ல ஸ்டே பண்ணாங்க. முன்னாடி நாள் நைட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள்ல இருந்து கால் இல்லை. அப்புறம் நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ளட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எமர்ஜென்சி நம்பரை கான்டாக்ட் பண்ணா சேஃபர் லிஸ்ட்ல இருக்காங்கன்றத மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா சேஃபா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் தாசில்தார் சார் வீட்டுக்கு வந்தாரு. சேஃபா இருக்காங்கம்மா, பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. காலையில மதியம் எல்லாம் அவர் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டே தான் இருக்காரு. ஆனாலுமே அவங்க ஒரு வாட்டி எங்க கிட்ட பேசினா நல்லா இருக்கும். அவங்களுடைய அட்லீஸ்ட் அவங்களுடைய போட்டோவான அவங்க சேஃபா இருக்காங்க அப்படின்றத கன்ஃபர்மேஷன் அங்கிருந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு தைரியமா இருக்கும். அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்க எத்தனை நாள் கழிச்சு கொண்டு வந்து விட்டாலையும் பரவாயில்ல. ஒரு கன்ஃபர்மேஷனான கொஞ்சம் எதாவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். சிஎம் சார் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். அவங்க இருக்காங்க, சேஃபா இருக்காங்கன்னு ஒரு பிக்கோ இல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜோ எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகமும் அப்புறம் ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் தெரியப்படுத்திங்கன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் இதா இருப்போம், தைரியமா இருப்போம். அதனால ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கு நான் பெரிய ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அவங்க எப்படி இருக்காங்கன்ற ஏதாவது ஒரு பிக்கான எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. என்னுடைய பேர் விஜயகுமார். என்னுடைய மனைவி தான் நேபாள் போயிருந்தாங்க. அதில் இந்த டிசாஸ்டரில் என்ன வச்சுன்னு தகவலில் கான்டாக்ட் பண்ணி அவங்க கொடுக்குற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி கேட்டால் லிஸ்ட்டில் தேடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க, சேஃபாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு அவங்க சேஃபாக சேர்ந்துருவாங்க முழு நம்பிக்கை இருக்குது. மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்வரும் அவங்கள எங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்கு முழு உதவி செய்யும்போது பண்ணுன்னு கேட்டிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா நாங்கள் தகவல் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த தமிழ்நாட்டிலையும் நாங்கள் இருக்கோம். இது ஏஜென்சி கும்பகோணம் ஏஜென்சி, அவங்ககிட்டையும் கான்டாக்ட் பண்ணோம். இன்னும் லிஸ்ட்டு தகவல் எதுவும் வரல, வந்தோடனே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தமிழக அரசு இது உங்களுக்கு அவங்களை எங்கள் இடத்துல கொண்டாந்து சேர்த்துட்டாங்கன்னா போதும், பெரிய உதவியாக இருக்கும். எங்களுக்கும் வேற வழி தெரியல. அது எப்படி என்ன இது பண்றதுன்னு ஆட்சியும் முதல்வரையும் தான் நம்பிக்கை இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.